ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா தொடர்ச்சியாக அறுவடை வீடியோ பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அறுவடை வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அறுவடையை பழங்கள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த கிளையில் ஒரு ஸ்டார் ஃப்ரூட் நல்ல கலர் மாதிரி இருக்குது. இதை மட்டும் இப்போ பறிச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த ராம் சீதா பழத்தில் ஒன்று கலர் மாதிரி இருக்குது. இதை மட்டும் பறிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி லைட் பிங்காக ஷேடு வரும்போது தான் இது பழுத்திருக்குன்னு அர்த்தம். இது நம்ம பறித்து இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது கை வச்சு அழுத்தி பார்க்கும்போது இப்போ கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாயந்தரமே நல்லா கனிஞ்சிரும். மரத்துலேயே விட்டால் குயிக்காக அணில் காலி பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொய்யாப்பழம் பறிக்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு அறுவடையில் அந்த கொய்யாப்பழம் சரியாக பழுக்கலன்னு அடுத்த அறுவடையில் பறிச்சிக்கலான்னு விட்டுருந்தோம். அது இப்போ நல்லா கனிஞ்சிருக்கு. நான் கூட அணில் காலி பண்ணியிருக்குன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், பழங்கள் அறுவடை முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக நம்ம அவரைக்காய் பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் அறுவடையே முடிஞ்சது. இப்போ அடுத்ததாக கத்திரிக்காய் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் அறுவடையே முடிஞ்சது. அடுத்ததாக சுரக்காய் பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் இன்னொரு செடியில் அறுவடை பண்ண மறந்துட்டோம். இதையும் பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் சிலோன் பசலைக்கீரை. பாருங்கள், எப்போவுமே இந்த கீரை நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ தேடினாலும் இந்த கீரை ஈஸியாக கிடச்சிடும் நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி பறிச்சிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ கொத்தமல்லி வளர்க்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதை இந்த சீசனில் நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக வரும். குளிர் நாளில் கொத்தமல்லி ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். இதுலேருந்து இப்போ தேவையான அளவு கொஞ்சம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாம். தேவைங்கிறப்ப தோட்டத்துக்கு பறிச்சுப்போம் ஃப்ரெஷ்ஷாக. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் பூ பறிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அரளி பூ பறிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நாம் ரோஸ் பறிக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிகள்லையுமே இப்போ நிறைய பூக்கள் இருக்குது. பாருங்கள், இந்த எல்லோ ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா பூத்திருக்கக்கூடிய பூவை மட்டும் பறிச்சுப்போம். எல்லோ இன்னும் சரியாக மலரலை, அதனால அது இருக்கட்டும். கொஞ்சம் காராமணி இருக்குது, அதையும் பறிச்சுப்போம். பூக்கள் அறுவடையும் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், அரளிப்பூவும் ரோஜாவும் பறிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் விரிச்சி பூ பறிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் விரிச்சி பூன்னு சொன்னது இதை தான். ஒரு சிலர் இதை இட்லி பூன்னு சொல்லுவாங்க. பாரு, நம்மக்கிட்ட 3 கலர்ஸ் இருக்குது. இன்னொன்று வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். அது சந்தன கலரில் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ராம் சீதா பழத்தை அணில் நல்லா வேட்டையாடி இருக்கு. எவ்வளோ பழம் கீழே கிடக்குது பாருங்கள், தோல் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது, அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். இது அடுக்கு செம்பருத்தி, ரோஸ் கலர். அடுத்ததாக இந்த கொத்து இட்லி பூ பறிச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த செம்பருத்தியும் பறிச்சுக்குவோம். இது பிங்க் கலரில் ஒத்த அடுக்கு செம்பருத்தி. பிங்க்குன்னு சொல்ல முடியாது, நல்லா கொஞ்சம் டார்க்கான ரோஸ் கலர்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அறுவடை ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சது. பாருங்க எத்தனை ரகமான காய்கறிகளையும் பழங்களையும் பூக்களையும் அறுவடை பண்ணியிருக்கோன்னு பாருங்க. சுரைக்காய், கொய்யா, ராம் சீதா, ஸ்டார் ஃப்ரூட், அவரையிலே ஒரு 3-4 ரகம் இருக்கும். கத்திரியில் ஒரு 3 ரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பசலைக்கீரை, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் காராமணி. அடுத்ததாக பூக்களில் அரளி பூக்கள்லேயே 3 கலரு, அப்புறம் ரோஜாவில் ஒரு 3, விரிச்சி பூவில் ஒரு 2 ரகம், செம்பருத்தியில் 2 ரகம்னு இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு அறுவடைக்கு முன்னாடி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணியிருப்போம். நேற்று தண்ணி பாய்ச்சும் போது தான் பார்த்தேன் இங்கே ஒரு கிழங்கு சின்னதாக மிஸ் ஆயிருக்கு. இது அப்படியே விட்டோன்னா வீணாயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே நிறைய இருக்குது. நான் தோண்டும் போது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் போல். எல்லாமே லைட்டாக முளை விட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இதை அப்படியே விட்டுற போகிறேன். நம்ம இந்த கிழங்கை மட்டும் அறுவடையில் சேர்த்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.